அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பூர்ண சந்திர கிரகணம் நிகழ உள்ளது இல்லையா? இந்த மார்ச் 3 2026 செவ்வாய்க்கிழமை. அதை பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதிசக்தி வாய்ந்த இந்த சந்திர கிரகணங்க, தவற விடாதீங்க. கர்ப்பஸ்திரிகள் கவனமா இருக்கணும். எந்த நேரம் ஆரம்பிக்குது, எந்த நேரம் முடியுது, ஒரு முறை பார்த்துடலாமா? இது 3/3/2026 செவ்வாய்க்கிழமை மாலை 3:20 ஆரம்பிச்சிடுது சந்திர கிரகம். இந்த வாட்டி பகல்ல ஆரம்பிக்குது பாருங்க. ஏன்னா பௌர்ணமி நமக்கு மாலை 6 மணி முடிஞ்சிடும். ஆனா இருந்தாலும் பிரதம திதி வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் நீடிக்குது. இப்படி செவ்வாய்க்கிழமை ராவு காலத்திலேயே இந்த கிரகணம் ஆரம்பிக்குது 3:20. கிரகணத்துடைய மத்தியம காலம் பார்த்தோம்னா மாலை 5:04. கிரகணத்துடைய முடிவு காலம் இரவு 7:53 நமக்கு கிரகணம் முடிஞ்சிடும். இந்த சந்திர கிரகணம் நிகழ்வதால் கர்ப்பஸ்திரீகள் இந்த நேரத்தில் சந்திரனை பார்க்க கூடாது. மாலையில தெரிய மாட்டாரு, இருந்தாலும் இந்த நேரத்தில் வெளியில வர வேண்டாம். அதே போல இந்த கிரகணம் நடப்பதால் தோஷம் பெறும் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். செவ்வாய்க்கிழமையில பிறந்தவர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். இந்த கிரகணம் அதிசக்தி வாய்ந்த கிரகம். இந்த கிரகணத்தின் போது மந்திரங்கள் சொன்னா ரொம்ப விசேஷம். கிரிவலம் பகல்ல சுத்துறமே, அது ஒன்றும் பாதிப்பு இல்லை, அதெல்லாம் சுத்தலாம். மந்திரங்கள் ஓம் நமச்சிவாய, அந்த நேரத்தில் கோவில் மட்டும் நல்லா சாத்தி வச்சிருப்போம், அவ்வளவுதான். மற்றபடி உங்களுடைய இல்லத்துல உட்கார்ந்து மந்திர ஜபம் செய்யலாம். குளம், ஆறு, கடல் இந்த நீர்நிலைகள்லையும் உட்கார்ந்து நீங்க என்ன செய்யணும்? மந்திர ஜபம் செய்யுங்க, ரொம்ப சித்தியாகும். இந்த மாதிரி வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பூர்ண சந்திர கிரகணத்தை தவற விடாது. நன்றி.